வணக்கம், நான் டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஹவு டு ஹாவ் அ குவாலிட்டி ஸ்டடி டைம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் வந்துட்டு சிஏக்கு 8 மணி நேரம் படி அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி 8 மணி நேரம் படி, அதாவது நீ காலேஜுக்கு போகல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீ 8 மணி நேரம் மினிமம் படிக்கணும் அப்படிலாம் சொல்கிறேன்னா, அது வந்து குவான்டிட்டியை குறிக்குது. கரெக்டாக? இப்போது 8 மணி நேரத்தில் எஃபெக்டிவ்னு ஒன்று இருக்குல்ல, குவாலிட்டியானது, அது என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 6.5 மணி நேரமாவது அந்த எஃபெக்டிவாக இருக்கணும். குவாலிட்டி ஸ்டடி ஹவர்ஸ். கண்டிப்பாக எல்லாராலையும் ஃபர்ஸ்ட் மினிட்லேருந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் எஃபெக்டிவாக படிக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஒன்ஸ் ஒரு பிரேக் எடுக்கணும். 1 hour ஒன்ஸ் ஒரு பிரேக் எடுக்கும்போது அந்த பிரேக்கையும் ஒரு குவாலிட்டியாக நம்ம பார்க்கணும். உங்களுக்குலாம் தெரியும்ல, சின்ன வயசுலேயே 2 பேர் மரம் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மரம் வெட்டிக்கிட்டே இருந்தார். இன்னொருத்தர் ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு தடவை ரெஸ்ட் எடுப்பார். அப்படி ரெஸ்ட் எடுக்கும்போது அவர் அப்படியே இந்த கத்தியை சாணம் பிடிச்சிட்டே இருப்பார். அதை என்ன சொல்கிறது, அந்த மரம் வெட்டுற அருவாலோ கத்தியோ ஏதோ ஒன்று, அதை வந்து அவர் சாணம் பிடிச்சிட்டே இருப்பார் அந்த ஃப்ரீயாக உட்காந்துருக்கும் போது. ஸோ 1 hour வெட்டினார்னா ஒரு 15 நிமிஷம் உட்காருவார். அந்த உட்கார டைமில் இப்படி பண்ணிகிட்டே இருப்பார், சாணம் பிடிச்சிருவார். அதுக்கப்புறம் திருப்பி வெட்டும்போது அவரோட கத்தி ஷார்ப் ஆகிடுது. அதனால் வெட்டு ஃபாஸ்ட்டாக விழுது, அதனால் ஷார்ப்பாக விழுதுன்னு சொல்லி நம்ம ஒரு கதை படிச்சிருப்போம். அதே தாங்க நமக்கும். இப்போ நம்ம 1 hour படிக்கிறோம் அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் பிரேக் எடுக்கிறதுல தப்பே கிடையாது. ஸோ அப்போ எப்படி வந்துட்டு அந்த பிரேக் டைமை எஃபெக்டிவாக பண்ணுறது? வாட்ஸ்அப் எடுத்தலாம் நோண்டக்கூடாது. அந்த டைமில் வந்து மேபி கண்ணை மூட்டு சும்மா உட்காரலாம், அப்படி இல்லைனா அப்படியே நேராக படுக்கலாம், அப்படியே கண்ணை மூட்டு படுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் தூங்கிடலாம் கூடாது. ஜஸ்ட்டு அந்த 1 மணி நேரம் நம்ம என்ன படித்தோம் அப்படின்றத கண்ணை மூடி ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். தியரி பேப்பர்னால் கண்ணை மூடி அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். சம் பேப்பர்னால் வந்துட்டு சும்மா என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் படித்தோம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 2.5 hours ஒன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 1 hour படிச்சிட்டிங்க, ஒரு 1/4 மணி நேரம் பிரேக் எடுத்தீங்க, திருப்பி 1 hour படிச்சிட்டிங்க, இன்னொரு 1/4 hour பிரேக் எடுத்துட்டீங்க. ஸோ 2.5 hours. இப்போ போய் நீங்கள் எதாவது சாப்பிடுங்க. ஸோ அந்த சாப்பிட்ற டைம் தான் அடுத்த பிரேக்கு. அந்த மாதிரி நீங்கள் எதாவது பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நான் சொல்கிற அந்த 8 hourன்றது குவாலிட்டியான 8 hour இருக்கணும். இந்த நடுப்புற இருக்கிற இந்த 1/4 மணி நேரம் பிரேக்கு, அப்புறம் சாப்பிட்ற பிரேக்கெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கூடாது. குவாலிட்டியான 8 மணி நேரம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இதில் நீங்கள் இப்படி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 8 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 7 மணி நேரம் குவாலிட்டியாக வந்துடும். அப்புறம் போக 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 அப்படியே 8 மணி நேரம் குவாலிட்டியாக வந்துடும். ஸோ 6, 7, 8 அந்த ஸ்டேஜில் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. இது ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. ஏன்னா நம்ம பிரேக் எடுக்கும்போது அது 1/4 மணி நேரத்தில் திருப்பி போகும்போது ஐயோ திருப்பி போனோமான்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நமக்கு வந்து அந்த 55 நிமிஷம் 60 நிமிஷம் ஆகும்போது கண்டிப்பாக பிரேக் எடுத்தே ஆகணும்னா துடிக்கக்கூடாது. சொல்கிறது என்னன்னா, ஓகே ஒரு 10 சம் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 10 சம் இந்த 1 மணி நேரத்தில் போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த 10 சம் போடுறீங்கன்னா போட்டு முடிச்சுட்டு பிரேக் எடுத்துங்க. ஒருவேளை அந்த 10 சம் போடுறதுக்கு 1 மணி நேரம் 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பிரேக் எடுங்க. புரியுதா நான் சொல்கிறது? அதுக்காக ஸ்ட்ரிக்டாக ஐயோ சார் 1 மணி நேரம் சொல்லிட்டாரு அப்படியே பிரேக் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஃப்ரீக்வெண்ட்டாக பிரேக் எடுங்க. பிரேக் எடுத்து அந்த ரெஃப்ரெஷ் ஆகிக்கிங்க. திருப்பி உள்ளே வந்து படிக்க ஆரம்பிங்க. இப்படி படிக்கும்போது உங்களுக்கு அந்த எஃபெக்டிவ் ஸ்டடி ஹவர்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்போ நீங்கள் 8 மணி நேரம் உட்காரணும், 8 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் உட்கார வேண்டியிருக்கும், 12 மணி நேரம் உட்கார வேண்டியிருக்கும். அது ஈஸியாக நீங்கள் உட்காருவீங்க. காலையில் 6:30 மணிக்கு படிக்க ஆரம்பிச்சுக்கன்னு வச்சுக்கோங்களேன். சாயங்காலம் 6:30 மணி அப்படின்றது ஒரு 12 மணி நேரம் வருது. அந்த 6:30 மணியோட எல்லாருமே முழுக்கா போடுறோம் படிப்புக்கு. அப்படி இல்லையே. நம்ம எப்படியும் 9:30 10 மணி வரைக்கும் படிக்கிறோம். காலையில் 6:30 மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு 9:30 10 மணி வரைக்கும் படிக்கிறோம். அப்போ இந்த டைமுக்குள்ள நமக்கு கண்டிப்பாக எஃபெக்டிவ் ஹவர்ஸ் 8 மணி நேரத்தை கொண்டு வர முடியும். பிகாஸ் நமக்கு ஆல்மோஸ்ட் 15 மணி நேரம் டைம் கொடுக்குறோம். 15 மணி நேரத்தில் ஒரு 8 மணி நேரம் எஃபெக்டிவாக கொண்டு வந்துட முடியாதா? கண்டிப்பாக கொண்டு வர முடியும். இதை ட்ரை பண்ணுங்கள்.